எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ் மாறன். உலகையே திரும்பி பார்க்க வச்ச ரயில் கொள்ளை சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது எங்க நடந்துச்சு, யார் அந்த கொள்ளை சம்பவத்தை பண்ணா, அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா, அப்படி கொள்ளையடிக்கப்பட்ட பணம் திரும்ப கிடைச்சதா இல்லையா, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி லண்டன்ல உள்ள கிளாஸ்கோங்கிற ஒரு இடத்துல இருந்து ஏவர்ஸ்டன்கிற ஒரு இடத்துக்கு ஒரு ரயில் புறப்பட தயாரா இருந்துச்சு. மாலை சுமார் 7 மணிக்கு கிளம்புற இந்த ட்ரெயின் மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு தான் எவர்ஸ்டன்கிற ஒரு இடத்துக்கு போய் சேரும். இந்த ட்ரெயின்ல மொத்தம் 12 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருந்துச்சு. அதுல ஒரு பெட்டி போஸ்ட் ஆபீஸ்க்காக ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த காலத்துல தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமா இல்லாதனால மக்கள் எல்லாரும் தகவல் பரிமாற்றம், பண பரிமாற்றம், பொருள் பரிமாற்றம் போன்ற பரிமாற்றங்களை போஸ்ட் ஆபீஸ் மூலம் தான் பண்ணாங்க. அதனால இங்கிலாந்துல தொலைதூரம் செல்லும் ட்ரெயின்ல எல்லாம் மொபைல் போஸ்ட் ஆபீஸ் அலுவலகம் ஒன்று செயல்படும். குறிப்பிட்ட பகுதியில சேகரிக்கிற தபால்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ட்ரெயின்ல ஏத்துவாங்க. அப்படி ஏத்துற அந்த தபால்களை ஒவ்வொரு ஊர் வாரியா பிரிச்சு அந்த ட்ரெயின் அந்த ஊருக்கு போனதும் அந்த ஊர்ல அந்த தபால்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அங்க இருக்க லோக்கல் போஸ்ட் ஆபீஸ் அந்த தபால்களை பிரிச்சு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு போய் டெலிவரி பண்ணுவாங்க. ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல 72 பேர் பயணிக்க அனுமதி இருப்பதனால அந்த ட்ரெயின்ல போஸ்ட் ஆபீஸ் ஊழியர்கள் 72 பேர் ஒர்க் பண்ணாங்க. ட்ரெயினை ஜாக் மில்ஸ்ங்கிற ஒரு லோகோ பைலட் தான் இயக்குனாரு. குறிப்பிட்ட அந்த ட்ரெயின்ல பேங்க் பரிவர்த்தனைக்காக 2.6 மில்லியன் யூரோ பணம் கொண்டு செல்லப்பட்டுச்சு. இது நம்ம நாட்டு பண மதிப்புக்கு சுமார் 26 கோடி வரும். அந்த ட்ரெயின் சரியான நேரத்துல தன்னோட பயணத்தை தொடங்குனுச்சு. மக்கள் எல்லோரும் பயணிகள் கம்பார்ட்மெண்ட்ல போய் ஏறினாங்க. அந்த ட்ரெயின்ல வச்சிருந்த அவ்வளவு பணமும் ஏவர்ஸ்டன்ல இருக்க ஒரு பேங்குக்கு கொண்டு போய் சேர வேண்டிய பணம். மறுநாள் அதாவது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு ட்ரெயின் நானேவேலிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல ரெட் சிக்னல் போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததும் ஜாக் மில்ஸ் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணாரு. ஆனா வழக்கமா அந்த இடத்துல ரெட் சிக்னல் போட வேண்டிய அவசியம் இல்லை. ரெட் சிக்னல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணணும்னா, அப்படி இல்லைன்னா முன்னாடி போற ட்ரெயின் லேட்டா இருந்தா ரெட் சிக்னல் போடுவாங்க. ஆனா அந்த இடத்துல அப்படி எதுவுமே நடக்கல. ஜாக் மில்ஸ் ஒன்னும் புதுசா ட்ரெயின் ஓட்ட வரல. அவருக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால சிக்னல் கோளாறா இருக்கலாம்னு நினைச்சு அவர் கூட வந்த லோகோ பைலட்டான டேவிட்டை கீழே இறங்கி சிக்னல் கண்ட்ரோல் சென்டருக்கு கால் பண்ண சொன்னாரு. அந்த காலத்துல சிக்னல் கம்பங்கள்ல டெலிஃபோன் இணைப்புகள் இருக்கும். அந்த டெலிஃபோன் மூலம் சிக்னல்ல எதுவும் பிரச்சனை வந்தா, இல்லைன்னா ட்ரெயின்ல எதுவும் பிரச்சனை வந்தா ட்ரெயினோட பைலட் தகவல் தெரிவிக்கிறதுக்காக அந்த காலத்துல இந்த வசதி செஞ்சு தந்திருந்தாங்க. அந்த டெலிஃபோன் மூலமா தகவல் கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்றதுக்காக டேவிட் ட்ரெயின்ல இருந்து இறங்கினாரு. சிக்னல் கம்பத்துக்கு பக்கத்துல அவர் சென்றதும் கிரீன் லைட் எரிஞ்சது. அந்த சிக்னலை யாரோ சிலர் தடுப்புகள் வச்சு மறைச்சு ரெட் சிக்னலை வேற ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததும் டேவிட் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. உடனே ட்ரெயினுக்கு போகலான்னு திரும்பும் போது அந்த பகுதியில மறைஞ்சிருந்த சில பேர் வேகமா வந்து டேவிட்டை தாக்குனாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின்ல ஏறி ஜாக் மில்ஸையும் தாக்குனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இன்னும் சில பேர் வேகமா வந்து ட்ரெயின்ல ஏறினாங்க. அவங்களோட நோக்கம் அந்த ட்ரெயின்ல இருக்க 2.6 மில்லியன் யூரோவை கொள்ளையடிக்கிறது தான். 15 பேர் கொண்ட கும்பலுக்கு ரிச்சர்ட் தான் ஹெட்டு. அவர் தான் இந்த கொள்ளை சம்பவத்தோட மாஸ்டர் மைண்ட். ட்ரெயின்ல ஏறின அந்த 15 பேரும் 2 குரூப்பா பிரிஞ்சு, ஒரு குரூப் இன்ஜின் இருக்க இடத்துலையும் இன்னொரு குரூப் போஸ்ட் ஆபீஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்க இடத்துக்கும் போனாங்க. அங்க போனதும் அங்க இருந்த எல்லாரையும் வெப்பன்ஸை வச்சு மிரட்டினாங்க. இன்ஜின்ல இருந்தவங்க ட்ரெயினை பக்கத்துல இருக்க பாலத்துக்கு கொண்டு போக முடிவு செஞ்சாங்க. அந்த கூட்டத்துல ட்ரெயின் பைலட்டும் ஒருத்தர் இருந்தான். இது லேட்டஸ்ட் ட்ரெயின்னால அவனால சரியா இயக்க முடியல. அதனால அடி வாங்கி தரையில கிடந்த ஜாக் மில்ஸை எழுப்பி அவனை ட்ரெயினை ஓட்ட சொல்லி அந்த ட்ரெயினை பக்கத்துல இருக்க பாலத்துக்கு கொண்டு போனாங்க. ட்ரெயின் பாலத்துல வந்து நின்னதும் சுமார் 128 பேக்ல கட்டப்பட்டு இருந்த மொத்த பணத்தையும் ட்ரெயினுக்கு கீழே இருந்த ட்ரக்ல தூக்கி போட்டு லோட் பண்ணாங்க. இதெல்லாம் 30 நிமிஷத்துல பண்ணிடணும்னு தான் ரிச்சர்ட்டோட பிளான். அதே மாதிரி 120 பேகை 30 நிமிஷத்துல அந்த ட்ரக்ல ஏத்தி எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க. இவ்வளவு துணிச்சலா மேற்கொள்ளப்பட்ட இந்த திருட்டும் கொள்ளையடிக்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான அந்த பணமும் லண்டன் பொதுமக்களோட கவனத்தை ஈர்த்துச்சு. இந்த கொள்ளை சம்பவம் என்னதான் கச்சிதமாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டும் கூட 1 வருடத்துக்குள்ளேயே பெரும்பாலான கொள்ளையர்கள் போலீஸால கைது செய்யப்பட்டாங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.